வெல்கம் பேக் டு அவர் சேனல். சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாளம் திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஆட் பண்ணியிருக்காங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்லேயும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரளா டு தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டில் நடக்கிற அமானுஷமான விஷயங்கள், அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க யாரும் திரும்பி வந்ததால் சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் போகுது. ஆனால் ஏற்கப்பட்ட நிறைய ரூமர்ஸ் இருக்கு, அந்த காடு ரொம்ப டேஞ்சரானது, அங்கே யாரும் போவாதீங்கன்னு. இப்போ ஒரு போலீஸ் டீம் அந்த காட்டுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் போறாங்க. அப்படி உள்ள போறப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன, உண்மையிலே இந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன நடக்குது அப்படின்றதையும், ஒரு டைம் லூப் கான்செப்டும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கதையில் அந்த டைம் லூப் கான்செப்டில் எப்படி போய் மாட்டிக்கிறாங்க, எதை பண்ணால் போய் மாட்டிப்பாங்க அப்படின்றதையும் ஸோ ரொம்ப சுவாசமாக சொல்லிக்கிற படம் தான் இந்த சம்பவம் அத்தியாயம் 1. உண்மையிலே கடைசியில் யாரெல்லாம் அங்கே போய் மாட்டினாங்க அண்ட் கடைசியில் அங்கே எப்படி தப்பிக்கிறாங்க, ஸோ காணாமல் போன தேட போய் ஸோ அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்தாங்க இல்லையான்றது தான் ஸோ ஸ்டோரியாகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக படம் ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் படத்தோட கதை நல்லா இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே அந்த காணாமல் போன மக்களை எப்படி போய் காப்பாற்றுறாங்க அண்ட் எப்படி போய் தேடுறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அப்படின்ற அந்த ஒரு தீம்லேயே நடக்குது. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக சொல்லிக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓவராலாக இந்த படத்தோட ரன் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்தளவுக்கு பெருசாக லேக் தெரியாது, பட் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோன்னு சொல்லி தெரியதான் செய்யுது. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தரமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அந்த டைம் லூப் கான்செப்ட் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த படம் பாதி புரிஞ்சிடும். ஏன்னா டைம் லூப் கான்செப்டே புரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஜீவாவுடைய பிளாக் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஸோ அந்த பிளாக் படத்தில் நீங்கள் எப்படி டைம் லூப் கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சதோ ஸோ அப்போ தான் அந்த படத்தை உங்களால் ரசிக்க முடியும். அதுலேயே உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த படத்தோட கதையிலையுமே உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசு செட் ஆகாது. அதனால் யோசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்துக்கு 5க்கு 3 கொடுக்கலாம்.